உடைய வாழ்க்கையில சில நினைவுகள் துரத்தி கொண்டே இருக்கலாம்ப்பா. ஆனா இயேசு இன்னைக்கு விரும்புறாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் மகனை துரத்துற அந்த நினைவு அவனை விட்டு எடுத்து போடப்படணும். அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில முள்ள போல அரிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த முள் உங்களுக்கு வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுருங்க. அந்த முள் உங்க வாழ்க்கையில தொடர வேண்டாம், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது தொடர்றது நாள் இன்னையோட முடிஞ்சிடட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்காக நான் தான் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போதே கர்த்தர் உங்களை விடுவிச்சிடணும். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போதே அந்த முள் உங்க விட்டு வெளியேறணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை உங்களை கேட்க பண்றாருன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். இந்த முள்ள அவர் மாத்தணும்னு நினைக்கிறார். இந்த நினைவை அவர் தூக்கி எறியணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு எறிய வேண்டிய சில நினைவுகளை பிடிச்சு இழுத்து கொண்டு இருக்காதீங்க, விட்டுருங்க ஆண்டவருடைய கரத்துல. உங்க வாழ்க்கையில் இந்த நினைவு போச்சுன்னா புதிய ஆசீர்வாதங்கள் வரப்போகுது, புதிய நன்மைகள் வரப்போகுது. 2025 ஒரு புதிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில வரப்போகுது.